தயவு பதிவு 2 மனமும் அதன் ஓயா எண்ண அலைகளும். எண்ணங்கள் பதிவு 2. அதனால் அந்த மனதை அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு வரணும். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு 4 பேர் கூப்பிட்டு பெருமானாருடைய சன்மார்க்க கொள்கைகளை அவங்களுக்கு அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்லணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ளவே அதை வச்சுன்னு இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு அமிர்தம் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா 4 பேர் வர்றாங்கன்னா, இங்கே போங்கப்பா, கை காட்டுங்க, நீங்கள் போட வேணாம், அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது அங்கே போங்க அப்படின்னு அந்த விரலை, ஆள்காட்டி விரலை காட்டினாலே அது பெரிய புண்ணியம். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம குடும்ப உறவினர், நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் அதை எடுத்து சொல்லணும். முதல்ல அவங்க ஏற்க மறுப்பாங்கத்தான், இருந்தாலும் நம்ம அடுக்கின்றவர்களுக்கு இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அது பிறருக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளொலிக்கிட்ட வேண்டிக்கும் போது கண்டிப்பாக 10 50 பேர் 100 பேருக்கு சொன்னால் அது ஒருத்தருக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோமோ, சன்மார்க்கம் பரவணும், உலகத்தில் கொலைபுலை தவிர்த்த நெறி பரவணும் அப்படின்னு நம்ம மனதில் நினைத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயலாற்றணும்னா மனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் இந்த சூழ்நிலையில் அது மாறிக்கும். அந்த பழைய சூழ்நிலையை விட்டுட்டு இது எண்ணம் பார்த்திங்கன்னா இந்த இதை எந்த இடத்துக்கு கொண்டு போகலாம், இந்த கருத்தை எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஆமாம், திருவருட்பால அந்த பெருமானார் அந்த பாட்டு பாடியிருக்காரு, அந்த வரிக்கு என்ன அர்த்தம், அப்போவும் என்ன அலைதான் அலையும். ஆனால் அது இது சத்துவ சம்மந்தப்பட்டதுக்கு வந்துடும். அப்போ ட்ராக்கை மாற்றிக்கிறோம். அந்த எண்ணத்தினுடைய அந்த ட்ராக்கு கீழே போகுது. அது கீழே போகிற வீதி சவக்குழியில் தள்ளிடும். இது மேலே போகிற வீதி, இது மேட்டுக்குப்போம். இந்த ட்ராக்கில் இது நம்ம முதல்ல மாற்றிக்கணும். அப்போ இந்த ட்ராக்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப் அண்ட் டவுன்ஸ் கம்மியாயிட்டு நம்பர் ஆஃப் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வந்துடும். இப்படி வரும்போது இந்த ஒரு நிலை தான் தியானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த தியானத்தில் மனம் நினைப்பு மறப்பற்ற நிலைக்கு அது வந்த பிறகு தான் நமக்கு அது தியானம் அப்படின்னு அது சொல்ல முடியும். இன்னொன்று, நம்ம மனதை பற்றி நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த மனம் முழுக்க முழுக்க அதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் முழுக்க முழுக்க சூழ்நிலை சம்பந்தப்பட்டது தான். மனத்தில் ஏற்படுகின்ற எண்ண அலைகள், ஓயாத எண்ண அலைகள் முழுக்க முழுக்க புற உலக சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. எப்படி? சரி, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மனித பிறப்பு. அதுக்கு மனம் இருக்கான்னா, மனம் இல்லைன்னா எப்படி மனித பிறவி இருந்தால் மனம் இருக்கும். மனம் இருக்கும், ஆனால் அதில் செயல்படாது. இப்போ பிறந்த குழந்தை ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இந்த பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, இந்த உறவினர்கள்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிறது புரியாதுன்னு தெரியும். ஆனால் பழக்கத்தில் வழக்கமாக நம்ம பண்ணுறது, அந்த குழந்தைகிட்ட எதனா ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? சிம்பிளான வார்த்தை பேசுவாங்க. ஒரு வார்த்தை பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை அதை ஊக்கமாக கவனிக்கும். காரணம், நமக்கெல்லாம் கூட அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பிறந்த குழந்தை 2 மாதம் ஆயிடுச்சானாலே அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷனை ஆண்டவர் கொடுத்துருவார். ஜஸ்ட்டு அது நோட் பண்ணும்.
புரியுதோ புரியலையோ, பட் அதனுடைய ஓசை இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு கவனிக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தியானத்தில் கூட உள்நோக்கி கவனிக்கணும். அதுதான் நம்ம உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு. அதை நானுன்னு சொல்ல வேண்டாம், அதுன்னு சொல்ல வேண்டாம். அதாவது கடவுள் அப்படின்ற வார்த்தையும் சரி, மனிதன் அப்படின்ற வார்த்தையும் சரி, ரெண்டுத்தையுமே தற்காலிகமாக ஒரு ஓரமாக வச்சிடணும். அந்த அந்த வேர்டையே ஓரமாக வச்சிடணும். பொதுவாக தான் போய் பார்க்கணும். அது என்ன இருக்குது, என்ன மெய்ப்பொருள் பொதுவானது. மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்புதம். ஆக அது தியானம்ன்றது மெய் உணர்தல், அவ்வளோதான். அதனால தான் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து, அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பரிதாய், இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவம். அங்கே ஆன்மான்றது அது கடவுளா மனிதனான்னா அறுதியிட்டு சொல்ல முடியாது. அது மெய்ப்பொருள் வண்ணமானது, அது ஒரு மெய்ப்பொருள், அது இயற்கையானது. அதை நான் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடவோ இல்லை அது நான் கிடையாது அப்படின்னு விட்டு ஒதுங்கவோ முடியாது. அல்லது அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சமயம் அது மெய்ப்பொருளுக்கு சம்பந்தம் அல்ல, அது பசு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சுத்த சன்மார்க்கத்தில் பழைய கோட்பாடு எல்லாமே முற்றிலும் மாறுபட்டு விடுகிறது. ஆன்மாவினுடைய கோட்பாடு முற்றிலும் மாறுபட்டு அது அருட்ஜோதின்னு தான் சொல்கிறார். ஆன்மா என்பது அருட்ஜோதி. நான் பாதி நீ பாதி, கடவுள் பாதி மனிதன் பாதி. அது கூட ஒரு ஒரு முதல் கட்ட புரிதலுக்காகத்தான் அந்த வார்த்தையை சரவணானந்த சாமி சொல்கிறார். அருட்ஜோதி தந்தருளே, அருட்ஜோதி விரைந்து ஈந்தருளேன்னு எத்தனை பாடலில் பாடுறார். அந்த அருட்ஜோதி என்னென்ன நித்திய அருட்ஜோதி ஆன்மஸ்வரூபம். அந்த ஆன்மா அருட்ஜோதி வண்ணமானது அப்படின்னு தான் அதை சொல்கிறார். ஆக இப்போது இந்த மனதுக்கு வருவோம், அது இடையில விட்டுட்டோம். ஆக அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ தான் அது அந்த ஆத்ம கலை அது மெதுவாக ஆக்டிவேட் ஆகும். அது புரிந்து கொள்வது, ஒருத்தர் பேசுகிற பேச்சை வச்சுக்கிட்டு தான், சொல்ல வச்சுட்டு தான் அது ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அது மெதுவாக தான் வரும். அது ஆனால் முடிவு கரெக்டாக இருக்கும், அது இயற்கையாக இருக்கும். நம்ம பேசுகிற சொல், ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய ஒளி வடிவத்தையும் அது உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஒரு இது சொல்லிட்டு ஒரு பொம்மை கொடுத்துட்டு இந்தா குதிரை, இந்த மாடு அப்படின்னும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். ஓ, இதுக்கு குதிரை போல இருக்குது. அது பலகாலம் அது பதிவான பிறகு அப்புறம்தான் அது முடிக்கு வரும். அப்போ ஒரு வருஷம் ஆன பிறகு அது ஒரு இது காக்காவுக்கு அமைச்சு காக்கா பாரு, குருவி பாருன்னா அப்புறம் அது ஒரு வருஷம் ஒரு 11 மாதத்துலேயே காக்கா, குருவி, அம்மா, அப்பா, அப்பா பார்த்தா அப்பா, பாட்டி பார்த்தா பாட்டு. அப்போது இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் எப்படி வருது? அந்த இன்னொருத்தர் பேசுகிற பேச்சு பார்த்து தான் அது புரிஞ்சுக்கிறது வருது. உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு பிறந்த குழந்தைய ஒரு செவிலி தாய்கிட்ட கொடுத்து ஒரு பெரிய வீட்டில் விட்டுறீங்க. அந்த செவிலி தாய்க்கு இந்த குழந்தைகிட்ட பேசவே கூடாது. எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்கு பேசக்கூடாது. ஆனால் குழந்தைக்கு தேவையான சாப்பாடு அதை மட்டும் கொடுத்துடணும். அந்த பொம்மை கிம்மை எதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் குழந்தைகிட்ட பேசவே கூடாது. குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கணும். எல்லா சாப்பாடும் கரெக்டாக குளிப்பாடு எல்லாம் செய்யணும், ஆனால் பேசக்கூடாது. 3 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பேசவே தெரியாது.
எந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. அது பிறந்தல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும். பேபேன்னு முழிக்கும். அதே இன்னொரு 10 வருஷம் பண்ணால் அதுக்கு பைத்தியம் தான் முடிக்கும். அது வந்து வளர்ச்சி இருக்காது, அந்த மன வளர்ச்சின்றது இருக்காது. அது எதுவுமே அதுக்கு தெரியாது. அதுக்கு எண்ணங்கள், அதனுடைய மனதில் எண்ணங்களும் ஏற்படாது. ஏன்னா எண்ணம் ஏற்படணும்னா முதல்ல சொல், மொழி வழி சொல் தேவைப்படுது. ஒரு மொழி இருந்தால் தான் எண்ணங்களே வரும். அந்த ஒரு மொழியை வச்சுக்கிட்டு தான் வந்து நம் உலகத்தில் கண்ணால் பார்க்குற அத்தனை காட்சியினுடைய பொருள்கள், அந்த ஒவ்வொன்று, அது மனிதர்களாகட்டும், உயிரினங்களாகட்டும், ஆகாயமாகட்டும், தீயாகட்டும், நம் கண்ணால் பார்க்குறது இந்த உலகத்தில் என்னென்ன பொருள் இருக்கோ அண்ட பிண்ட எல்லாத்தையும், நட்சத்திரம் முதல் கொண்டு, சூரியன் முதல் கொண்டு, வீட்டில் இருக்கிற பொம்மை முதல் கொண்டு, அம்மா அப்பா ஆடு மாடு அத்தனை முதல்ல பெயரை நம்ம அது தெரிஞ்சுக்கும், அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கும். இப்போ பாம்பு இருக்குன்னா அந்த ஒரு 8 9 மாதத்து குழந்தை படுக்க போட்டு பாம்பு போச்சோன்னா அதை பிடிச்சிக்கும். ஏன்னா அது பாம்பு தான், அதனுடைய குணம் விஷத்தன்மை. அது கொட்டிச்சோன்னா அது வந்து நம்ம செத்து போயிடுவோம். அது அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தேள் போச்சோன்னா ஊ ஊ அப்படின்னு நம்ம கண்ணை காமிச்சு அதுக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி சொன்னோம்னா அது வந்து உடனே ஆச்சரியமாக பார்க்கும், நம்ம நோட் பண்ணோம். இது ஏன் இது வித்தியாசமாக ஊ அப்படின்றாங்கன்னா அந்த குழந்தை நோட் பண்ணோம். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓ, இது வந்து பொல்லாதது, இது ரொம்ப பொல்லாதது, இது வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டுட்டோம்னா அது வந்து அதை பார்த்தா அடுத்த முறை பயப்படும், அதுவே பயப்படும். அப்போ இப்படித்தான் வந்து நம்ம புறத்தில் இருந்து தான் எல்லா பதவிகளையும் மூளைக்கு அனுப்புகிறோம். இது வந்து தேகத்தில் மூளையிலையும் பதிவாகுது, மனதிலையும் பதிவாகுது, ஜீவன்லையும் பதிவாகுது. இப்படி பதிவாகி பதிவாகி எண்ணற்ற விஷயங்கள்லாம் இதான பிறகு அது வயது ஆக ஆக அப்போ 2 வயசு ஆனவுடனே, அதுக்கு 1 வயசு ஆனவுடனே எண்ணம் லைட்டாக வரும், லேசாக. அது வந்து ஒரு அதுக்கு மட்டும் புரியும், ரொம்ப டீப்பாலாம் அதுக்கு பண்ண தெரியாது. அம்மா பார்த்தா அம்மா வா, அதுக்கு அந்த எண்ணம் அதுக்கு வந்துடும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸான எண்ணம் வராது அது குழந்தைக்கு. அப்புறம் வயசு ஆக 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 அது வந்து விளையாட்ட பிறகு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்ற ஆர்வம் இயற்கையிலே வரும். அப்போது 5 வயசானும்போது அதனுடைய எண்ணங்கள், நம்பர் ஆஃப் தாட்ஸு அதிகமாகும். அப்போ மாணவ பருவம் வரையில் எண்ணங்கள் வந்து அவங்களுடைய சர்க்கிள் வரையில் தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு உலகியலுக்கு சம்பாத்தியத்துக்கு வரும்போது தனியாக அவன் நிற்கிறான், அவன் இது வாழ்க்கையை அவனே பார்த்துடணும் போது இப்போ எண்ணங்கள் வந்து அதிகமாகிடும். இப்படி நாளாக நாளாக இப்படி அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த மனமானது எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நம்ம நினைக்கிறதில்ல. மனம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு காரணம் தன்னை அறியறதுக்காக தான். ஆனால் நமக்கு தெரியலையே. மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு மெய்யான வாழ்வை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக என்றென்றும் வாழ்தல். ஆக இந்த மனதை கொண்டு நம்ம செய்ய வேண்டியது அண்ட விசாரம், பிண்ட விசாரம், ஆத்ம விசாரம், சத்விசாரம், சகலத்தையும் விசாரிக்கணும். சும்மா இருக்கும்போது சும்மாலாம் மனசை ஓட விடாமல் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகாயத்தை பாருங்கள். அந்த காலத்துலாம் இந்த ஒரு பழக்கம், இந்த பழக்கம்லாம் விட்டு போச்சு. சும்மா வந்து தனிமையில் உட்காந்து இயற்கையை ரசிப்பாங்க. இயற்கையை ரசிக்கிறதுன்னு சொல்கிறத விட இயற்கையை பார்த்து ஒரு வியப்பு ஏற்படணும். இந்த அற்புதத்தை படைத்த அந்த அற்புதரை நினைத்து நினைத்து சாதாரணமாக தியானன்றதே விட்டுடுங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு இயற்கை படைச்சிருக்கே, எப்படி படைச்சிருக்கு, அந்த பேராற்றலுடைய வண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு வானத்தை பாருங்கள். ஒரு டெய்லி ஒரு 1/4 மணி நேரம்
அந்த களங்கமற்ற ஒரு வானத்தை பார்த்தாலே அந்த ஆகாயத்திலிருந்து தான் அந்த மெய்ப்பொருளே அதனுடைய இதே தொடங்குது. அதான் அந்த தகராகாச பெருவெளி. அந்த ஆகாசத்துக்கு உள்ளீடாக இருக்கிறது தான் அந்த மெய்ப்பொருள் அகண்டமான அன்பு இருப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஆகாயத்தை ஆரம்ப கட்டத்திலலாம் நம்ம இந்த மனதோட போராடுறோம், இந்த மனதை வெற்றி கொள்ளணும்னா அதை முறைப்படி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ், வெற்றி உண்டு. அதை முறைப்படி செய்யணும். அது சும்மா ஆகாயத்தை பாருங்கள், ஆகாயத்தை பார்த்துட்டு இந்த அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி, இதில் எப்படி வந்தது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ள காற்று இருக்குது, இதெல்லாம் நினைக்கணும். என்ன இந்த விஞ்ஞானம் இதுக்கெல்லாம் துணைப்படுது. இந்த ஆகாயம் முழுதுமே ஒரு சக்தி பரவி இருக்கு, அபூர்வமான அதிசயமான ஒரு சக்தி ஒன்று பரவி இருக்கு. அதுதான் மின்காந்த அலை இயக்கம். மின்காந்த அலை இயக்கம். எப்படி கடவுள் அனாதியோ அதே மாதிரி வானம் அனாதி, காற்றும் அனாதி. இந்த அந்த ஆகாய வெளி முழுதும் இருக்கிற ஒரு பொருள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். இது ஒவ்வொரு விண் அணு, ஆகாயம் என்பதே நம்ம கண்ணால் பார்க்குறத பூத ஆகாசமே விண் அணுக்களுடைய செறிவு நிலை தான். ஒரு கடுகளவு இடம், வெற்றிடத்தில் பல லட்சம் கோடி விண்ணணுக்கள் இருக்குது. ஒவ்வொரு விண் அணுவிலையுமே இருந்து அந்த மின்காந்த கதிர்கள், அந்த வேவ்ஸ் சதா வந்துகிட்டே இருக்குமா. இது எப்படி வருது? இப்போ விஞ்ஞானம் நமக்கு சத்விசாரத்துக்கு பெரும் துணை புரியுது. எவ்வளவு துணை புரியுதுன்னா அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ விஞ்ஞானம் கடவுளுக்கு எதிரானதான்னா கண்டிப்பாக கிடையாது. கடவுள் அருளால் தான் இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டோம். அணுகுண்டு தயார் பண்ணுறோம், இன்னும் என்னென்னமோ செய்கிறோம். ஏசி போட்டுக்கிட்டு ஓசோன் வாயுவில் மண்டலத்தில் ஓட்டையை போட்டுக்கிட்டு வர்றோம். இதுக்கெல்லாம் அந்த இது பொறுப்பாக முடியாது. அது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. அதை உலகியலில் அதை பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் பயன்படுத்தி போடுறத வியாபாரிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அதை மாற்றிக்கிட்டு அதை தவறாக பயன்படுத்தி விடுகிறாங்க. விஞ்ஞானிகளும் ஒரு பெரிய மகான்கள் மாதிரி தான் ஒரு சைடு. அவங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ஒரு இதுக்கு வர முடியாது. ஒன்றுமே ஆடு மாடு தான் மேய்ச்சிட்ருக்கணும். அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ ஆடு, அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் நாமளும் இருந்துக்கணும். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கைத்தறின்னு வச்சுக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை. விஞ்ஞானம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எவ்வளவு சௌகரியம் வருது. மாடுகளுக்கெல்லாம் சௌகரியம். மாடுகளுக்கு 2 மாட்டை கட்டி அதில் 50 மூட்டை அரிசி ஏற்றுவான். அந்த மாடுகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தவர் வள்ளலார். அந்த ஞானசித்தர் காலத்துக்கு அப்புறம்தான் அவர் எல்லா ஆன்மாக்களுடைய மனதை அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. எல்லாத்தையும் தூண்டி விடுறார். இது என்ன, இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு அவர் உள்ளிருந்து ஆணை செய்யறதுனால்தான் மனிதன் ஆராய தொடங்கி எவ்வளவோ விஞ்ஞானத்தினாலும் நமக்கு நல்ல பயன் இருக்குது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், அந்த வியாபாரிகள் மூலம் அது விஞ்ஞானத்தை தவறான இதில் கொண்டு போய், அது இல்லாமல் நம்மளாம் கூட ஒரு சுகமாக இருக்க பார்த்துட்டோம். ஏசியில் இருக்க பார்க்குறோம். அவங்க விஞ்ஞானிகள் அதையும் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சும் சொல்கிறாங்க. ஏசி போட்டோம்னா அதில் வர்ற கசிகிற அந்த வாயு வெட்ட வெளியில் கலந்து அந்த ஓசோன் ஆகாயத்தில் உள்ள ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை போட்டுடுது. இப்போவே நிறைய ஓட்டை இருக்குது. அது ஓட்டை போட்டுச்சுன்னா சூரிய கதிர்கள் டைரெக்டாக அந்த ஓசோன் மண்டல ஓட்டை வழியாக வரும்போது வெப்பமாதல் அதிகமாகுது. இப்படி இந்த அபாயத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான் பிரச்சனை. ஆக இப்போ நம்ம இந்த மனதில் எண்ணங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த வயசில்
இவ்வளவு வேகமான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் எல்லாமே புறச்சூழ்நிலை தான். ஆக சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இந்த தேகச்சூழலாகட்டும், நம்ம உற்றாருடன் இந்த பேச்சு, அந்த லாங்குவேஜ் இல்லைன்னா மனதில் எண்ணமே தோன்றாது. ஆக அந்த குழந்தைகிட்டவே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய மனதில் எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் இல்லாத மனம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த எண்ணங்கள் உதயமானதாக தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றை பற்றியும் உலகத்தில் கண்ணால் காண்கின்ற காதால் கேட்கின்ற அனைத்து இதையும் பற்றியும் தன்மை அதனுடைய இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டா தான் நம்ம உலகத்திலேயே வாழ முடியும், உலக வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ எண்ணங்கள் அவசியம். தவறான எண்ணங்கள் தான் கூடாது. ஆக எண்ணங்களில் இந்த குரோதம், கொலை உலை, பொறாமை, இன்னும் பல இது இருக்குது. அந்த ஒழுக்கக்கேடான ஒரு ரோட்டில் போகும்போது தான் நம்ம தவறான படுகொலியில் போய் தள்ளி விட்டு மீள முடியாத ஒரு துன்பத்தில் அது ஆழ்த்தி விட்டுடுது. அதனால் நம்ம இந்த நரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த துன்பமாகிய படுகொலியில் விழுவதற்கும் இந்த மனம்தான் சதி செய்து அதிலிருந்து மீண்டு நம்ம மெய்ப்பொருள் அறிந்து நம்ம அந்த ஆன்மா என்பதே மெய்ப்பொருள் என்பதே ஒரு இன்பமான ஒரு இருப்பு. அதுதான் ஆன்மீகத்தில் எல்லா ஞானிகளும் சொல்கிறது. கடவுள் என்பவர் ஒரு இன்ப இருப்பு, அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் நமக்குள் நாம இருக்கு. அவர் ஒரு இன்ப இருப்பு. அதை நாம் அறிந்து கொண்டோமானால் நமக்கு என்றென்றுக்கும் அழிவில்லை. ஆக இவ்வளவும் உண்மையும் அறியறதுக்கு இந்த மனம் என்ற ஒன்று இல்லைன்னா நம்ம எதையுமே அறிய முடியாது. ஆக மனம் இல்லைன்னா நம்ம மனிதனே கிடையாது, வேறு பிறப்பு தான், கால்நடையாக தான் பிறந்திருக்கணும். ஆக மனம் தேவைப்படுது. ஆனால் அந்த மனம் பக்குவப்பட்டு எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நல்லது கெட்டது இதெல்லாம் அறிஞ்சு அனுபவபூர்வமாக அறிஞ்சு அப்புறம் எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சின பிறகு அந்த தீய எண்ணங்களை நம்ம நசுக்கி தேவையற்ற எண்ணங்களை விலக்கி அப்புறம் நல்ல சிந்தனை, நல்ல சொல்லு, நல்ல செயல், பிறருக்கு தயவு செய்தல், இதெல்லாம் செய்ய 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 இறைவனிடத்தில் உண்மையான அன்பு, ஜீவர்களிடத்தில் உண்மையான தயவு, அதுதானே வள்ளல் பெருமான் சொல்கிறார். உண்மையான அன்பு, உண்மையான தயவு, உண்மையான அறிவு, இதை யாவற்றையும் பெற வேண்டும் முதலிய சுபகுணங்களை பெற்று அப்படின்றார். அந்த உண்மையானன்னா அது 100% அது பரிபூரண இதாக இருக்கணும். அது உண்மையானதாக சத்தியமானதாக இருக்கணும். அதை போலி கலந்து பொய் கலக்காத ஒரு நிலை அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு அது வருகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் வசமாயிடும். ஆக எண்ணங்களை குறுக்கு வழியில் முன்னோர்கள் அடக்கினார்கள். ஏன்னா அந்த காலத்தில் அந்த இப்போ இருக்கிற ஒரு விசார நிலை அந்த காலத்தில் கிடையாது என்றார் சரவணானந்த சாமி. அதனால இந்த எண்ணங்கள் அடக்கணும்னா இந்த உலக வாழ்வை துறந்துடணும். உலகத்தில் இருந்தாலே நமக்கு இந்த மனதை அடக்க முடியாது. அதனால் காட்டுக்கு போயிடணும். இயற்கையான காய் கனி இலை சருகு இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு காட்டில் தவம் இருந்து ஒரு குடில் அமைத்து அங்கே தனிமையில் இருந்து தவம் இருந்து அந்த எண்ணத்தை அடக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு பல வகையான மார்க்கங்கள் சொன்னாங்க. இந்த பிராணாயாமம் என்னென்னா மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது உண்மை. அதை கண்டு கொண்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிற உண்மை. மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் அதுவே பெருசு கிடையாது, முழுமையானது. அது முழுமையானது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா மனம் அந்த உள்ளொளியின் துணையினால் தான் இயங்குது. இதுக்கிடையில் சுவாசத்துக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அது ஒரு பர்சன்டேஜ் உண்மை தான். ஆனால் அதையே
முழுமையாக எடுத்துக்கிட்டு சுவாசத்தை அடக்கினால் மனம் அடங்குகிறது. அதனால் அதை அந்த இதை கண்டவர்கள் எல்லோருக்கும் அதை உபயோகித்து பிராணாயாமம் பண்ணுங்க, சுவாசத்தை கவனியுங்க, சுவாசத்தை சுழுமணியில் இது பண்ணிடுங்க, கும்பகம் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு சமாதி கூட்டிடுங்க. சமாதி கூட்டிட்டா அது அப்படியே கூட மாதிரியாக இருக்கும். அத்தோடு நம்ம இறைவனோட ஐக்கியம் ஆகிடுவோம், மறுபடியும் பிறக்க மாட்டோம் அப்படின்லாம் ஒரு கற்பனையான ஒரு இதில் தான் அப்போ போனாங்க. அப்போ அந்த முறைகள் சுவாச பந்தனம், எண்ணத்தை கவனித்தல், வாசி யோகம், குண்டலினி தவம், இது எல்லாமே குறுக்கு வழிகள். இதுதான் சரவணந்த சுவாமி பல இடத்துல கண்டித்து சொல்கிறார். இது குறுக்கு வழி, அது மட்டும் இல்லை, இது தவறானது, செயற்கையானது. இது எல்லாமே செயற்கையானது, இயற்கையானது அல்ல. செயற்கையான முறையில் மனம் அடக்கக்கூடாது. அப்படி அவங்க அப்படி அடக்கி சமாதியில் கூட்டிட்டா கூட ஒரு 1000 வருடம் அந்த மண்ணில் கூட அந்த சமாதிக்குள்ளவே அவங்க ஆத்மா இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும். அப்புறம் திருவருள் அவங்களுக்கு அடுத்த பிறவி வரும். அடுத்த பிறவி வரும்போது திருப்பியும் மனம் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது விட்ட இடத்துலையே இருக்காது. திருப்பி உலகில் பிறந்து எப்பவும் போல் அது மனம் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ மறுபடியும் காட்டுக்கு போனோமா? அப்போ செயற்கை முறை தற்காலிகமான ஒரு மிக மிக தற்காலிகமான ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் கூட சமாதியில் இருக்கும். திருப்பி அவங்களுக்கு திருவருள் மனித பிறவி கொடுக்கும்போது பழையபடி மனம் ஆட்டம்தான் காணும். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, மனம் இந்த ஆட்டம் ஆடுதுன்னா கூட, அது தீய வழியில் போகுது அப்படின்னா கூட, தவறான எண்ணங்கள் எண்ணுகின்றது என்ன கூட, அது கூட ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கத்தான் செய்வார். அப்போ தான் அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுடைய பெருமை தெரியும். இல்லைன்னா நல்லது, நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செய்யறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆன்மாவும் தீய சிந்தனை, தீய சொல், தீய செயல் இதை செஞ்சு இதன் வழியாக நியாயமற்ற இன்பத்தை பலகால் அனுபவித்து அதுக்கப்புறம் பல பிறவிகளில் அதன் காரணமாக துன்பத்தை அனுபவித்து பிறகு அது ஒரு வழிக்கு வந்துடும். ஐயோ, அது கூட ஒரு பிறவியில் இல்லை, அது பல பிறவி கழித்து தான் அந்த புத்தியை கடவுள் கொடுப்பார். இப்படி இருந்ததுனால்தான் நீ இந்த துன்பத்தை அனுபவிக்கிற, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறைவன் தான் அதை உணர்த்துறார். எல்லாமே இறைவன் தான். இது தப்பு, இந்த தப்பு செஞ்சதுனால்தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு உணர்த்தினாதான் உணர முடியும். அதுவும் கடவுள் தெய்வம் நமக்கு உணர்த்துது. ஆகையினால அதை இந்த உலக வாழ்க்கையில் நல்லது கெட்டது அந்த ரெண்டுமே அவசியம் தேவைப்படுது. ஒருத்தர் இன்ப வாழ்க்கையில் இன்பமாகவே அனுபவிச்சுட்டு இருப்பான்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி துன்பத்தையே அனுபவிச்சு சொல்ல முடியாது. இன்பம் துன்பம் அப்படின்றது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இன்பம் துன்பம் இது ரெண்டுமே பொறிபுலன் கரணம், இதன் வழியாக புறத்திருந்து ஜீவனை அடைவது. இது ரெண்டுமே நித்தியமானது அல்ல. அதனால் இதன் மூலம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அனித்தியமானது, பொய்யானதுன்றது பலகாலம் அனுபவித்த பிறகுத்தான் அது தானே சொந்த அனுபவத்தில் பட்டு தேரணும். திருக்குறளில் படித்ததுனாலாம் எல்லாருமே திருந்துட முடியாது. திருக்குறள் படிக்கிற வாய்ப்பு இருக்கும், ஆனால் படித்த உடனே அதை ஏற்றுக்கொள்வோமான்னா அது
மனது அந்த நேரத்தில் ஆமாம் சரி ரைட்டு கரெக்டு தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஜீவன் வந்து உடனே அதுக்கு ஒத்துக்கு வராது. அது போகிற போக்கில் தான் போகும். ஆனால் நம்ம படித்தது உள்ள பதிவாகிடும். இது போகிறது தப்பு அப்படின்னு யாருன்னா சொல்கிறது பதிவாகிடும். ஆனால் அது கேட்காது. ஏன்னா அந்த ஜீவனில் முதல்ல தாமச குணம், தமோ குணம், ரஜோ குணத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தயவு அடுத்து 3வது பதிவில் காண்போம். 3வது பதிவில் தொடர்வோம். தயவு.